வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சலஜா ரமேஷ், சிறப்பு சக்கரவாதி நிபுணர், ப்ரெக்னென்சி டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் ப்ளஸ் வெல்னஸ் ஸ்பெஷலிஸ்ட். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா போன் ஹெல்த் ஹியூமன் பிளட் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிற பெண்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை, போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட போனுக்கும் ஆணோட போனுக்கும் நிறைய வேரியேஷன் உண்டு. பெண்கள் மென்மையான போன், அவங்களுக்கு ஸ்மால் போன்ஸ் இருக்கும், அவங்களோட போன் டென்சிட்டியே கம்மியாக இருக்கும். ஆனால் ஜென்ஸ்க்கு பார்த்தா லார்ஜர் போன் டென்சிட்டி. ஸோ அதனால பெண் போனோட ஆண்களுக்கு இருக்க போனுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. இதுக்கான மெயின் ரீசன் வந்து ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து ஸ்கெல்டன் போன் க்ரோத்துக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் பெண்களுக்கு இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து ப்ரௌன் கோட்டை மெயின்டைன் பண்ணதான் உதவுது. ஸோ இதுதான் வந்து பேசிக் அடிப்படை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண்களுக்கு போன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தெரியும் தன்மை உண்டு. ஏன்னா இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கிறது பெண்களுக்கு தான் ஆண்களை விட. ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன்ஸ் ரொம்ப சின்னது, மெலிதானது, அதோட போன் டென்சிட்டி கொஞ்சம் கம்மி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இவங்களுக்கு டீஜென்ரேஷனும் பெண்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால பெண்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே அந்த போன் ஸ்ட்ரென்தனிங் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லை, மென்பஸ் ஆச்சு வச்சுக்கோங்க, சுத்தமாக அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனே கிடையாது. அப்போ இந்த போன் தேய்மானம் அதிகமாக ஆகும். ஸோ இது வந்து எங்கள் மருத்துவத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெண்ணுக்கே டயபெட்டிஸ் இருந்து வச்சுக்கோங்களேன், அதுவும் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால் முடிஞ்சு போன் டீஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும். அவங்களுக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். இதில் நீங்கள் எல்லாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது வந்து எப்படி டயபெட்டிஸ் வந்து சைலண்ட் டிசீஸோ ஆஸ்டியோபோரோசிஸும் சைலண்ட். இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னால் சிம்பிள் மெடிக்கல் டேர்மில் வந்து சொல்லணும் அப்படின்னா போன் தின்னிங் அவுட், கிட்டத்தட்ட ஒரு அப்பளம் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். இது நிறைய பேருக்கு சைலண்ட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த போன் பெயின் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் பொதுவாக இது சைலண்ட். இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா போன் மேரோ டென்சிட்டி அப்படின்னு உங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணும்போது வந்து 35 வயசுக்கு மேலேருந்தே இது கொஞ்சம் பார்த்துட்டு வரும்போது நம்மளுடைய போன் மேரோ டென்சிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க இது வந்து டெக்ஸா ஸ்கேன் அப்படின்னு ஒன்று பண்ணி இது கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ பேசிக்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்போது இந்த போன் பெண்ணுக்கு நேச்சுரலே இந்த வந்து தின் போன்ஸு ஹார்மோன் இதனால் சீக்கிரம் டீஜென்ரேட் ஆகிடும். அதாவது டயபிட்டிஸ் இருந்தால் சீக்கிரம் டீஜென்ரேட் ஆகிடும். அண்ட் அதுவும் அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் இருந்தால் அதிகமாக டீஜென்ரேட். பிகாஸ் இந்த ஹை சுகர் வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த போன் அப்படியே தேய்ச்சி எறும்பு ஊடுருவி போகிற மாதிரி தேய்ச்சி. ஸோ நம்ம எப்போவுமே என்ன போகிறத விட ப்ராப்ளம்ஸ் பற்றியே பேசுகிறத விட சொல்யூஷன்ஸ் என்னன்னு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ பட் அந்த சொல்யூஷன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணால் நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுட்டா வி கேன் ஏபிள் டு கெட் சொல்யூஷன்ஸ் வெரி ஈஸி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன வயசுலேருந்தே பியூபர்ட்டி அப்பத்துலேருந்தே பெண்களுக்கு வந்து என்ன படிக்கிற ஒர்க் எல்லாம் இருந்தாலும் லைக் ஸ்கூல் காலேஜ்னாலும் எக்ஸசைஸ் சைக்கிளிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம் சார்ட் ஆஃப் ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது தான் அவங்களோட போன் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் எக்ஸசைஸ், குறிப்பாக இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது மசில் ஸ்ட்ரென்தனிங் ஜாஸ்தி ஆகும்போது இந்த போன் ஒரு வேலை ஏஜ் ஆக தேஞ்சாலும் இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணால போனை சுற்றி இருக்கிற மசில் ஸ்ட்ரென்த் ஆகும்போது இந்த போனால் தெரியாமல் இடிச்சுக்கிட்டு விழுந்துட்டா கூட ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ குறிப்பாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக எங்கே வரும் அப்படின்னா ஹிப்பில் வரும், ஸ்பைனில் வரும். அண்ட் ஆர்த்ரைட்டிஸ் போனில் வந்து இன்ஃப்ளமேஷன்லாம் எங்கே வரும்னா குறிப்பாக முட்டியில் வந்து இந்த 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு தேடினால அங்கே கொஞ்சம் ஆர்த்ரைட்டிஸ் வந்து அதிகமாக. முக்கியமாக இப்போ ஃப்ளாட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ குறிப்பாக சில பேருக்கு இயற்கையிலே அந்த மாதிரி ஃப்ளாட் ஃபுட் இருக்கும், சில பேருக்கு வந்து வெயிட்டு ஜாஸ்தியாகும்போது இந்த உடலோட ஸோ
அந்த ஃப்ளாட் ஃபுட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ளாட் ஃபுட்ன்றது சில பேருக்கு வந்து இயற்கையிலே இருக்கலாம். பட் மெஜாரிட்டி பேருக்கு வந்து இந்த ஓவர் வெயிட் இல்லை ஒபிசிட்டி ஆகும்போது வயிறு பகுதியும் இடுப்பு பகுதியில் அதிக வெயிட் வரும்போது இந்த வெயிட் வந்து முட்டி மேலே போகும், நம்ம பாதத்து மேலே போகும். ஸோ ஃபுட்க்கு பார்த்தா ஒரு விதமான ஆர்ச் மாதிரி ஜென்ரலாக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த பருமன் அது மேலே விழ விழ இந்த ஆர்ச் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஆகும். அதனால கால் வலி ரொம்ப அவசரப்படும். அதுவும் டயபிட்டிஸ் இருந்தால் இந்த கால் வலி எதனாலன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நரம்பு பாதிப்பா, நியூரோபதியா, இல்லை ரத்த ஓட்டம் குறைபாடுனாலையா, இல்லை ஃப்ளாட் ஃபுட்னாலையா, டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னாலையான பல குழப்பங்கள் உண்டு. ஸோ இது நம்ம ரொம்ப ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கணும். ஏன்னா வெயிட் குறைஞ்சாலே இந்த ஃப்ளாட் ஃபுட்க்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெயின் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஃப்ளாட் ஃபுட்க்கெல்லாம் இப்போ ஸ்பெஷல் ஃபுட் வேர்ஸ் இருக்குது. ஃபுட் ஸ்கேன் பண்ணி எங்கே ப்ரெஷர் இருக்குது, எங்கே ஆர்ச் கரெக்ஷன் தரணும், அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமேட் ஃபுட் வேர்ஸ் போடும்போது இந்த ஃப்ளாட் ஃபுட் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் விட முக்கியமாக ஃப்ளாட் ஃபுட்க்கான எக்ஸசைசஸ் இருக்குது. அதாவது நம்ம பாதத்தில் இருக்கிற இன்ட்ரென்சிக் மசில்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கான எக்ஸசைசஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாட் ஃபுட் வந்து கண்டிப்பாக பெட்டர் ஆகும். ரொம்ப அக்யூட் பெயின் இருக்கும் போது இந்த ஐஎஃப்டி இந்த மாதிரி கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஐஸ் வச்சுக்கலாம். பட் லாங் டேர்ம் ரன் ஆல்வேஸ் எக்ஸசைஸ் ஹெல்ப்ஸ். இது எந்த வித டாக்டர். ஸோ நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி பேசணும் இல்லைங்களா. ஸோ ரெண்டு வந்து பண்ணணும். ஒன்று போனை ஸ்ட்ரென்த் பண்ணணும். அதுக்கு போன் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் வந்து பேக் போன் மசில்ஸ், பேக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ், அப்புறம் ஹிப் எக்ஸசைசஸ், அப்புறம் க்ளூட் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி காப் மசில் எக்ஸசைஸ், ஹீல் ரைஸ், டோ டேப்பிங். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆர்த்தோ டாக்டர் ஒரு ஃபேமிலி கேட்ரிஷியன் இல்லை ஃபிசியோதெரபிஸ் இதை பற்றி உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக உங்களோட நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது they will guide you in a better way. ஸோ இந்த வாட்டர் மேபி பட் நீங்கள் ஒன்று கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். வாக்கிங் இஸ் பெஸ்ட் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ஸோ எவ்வளோ எக்ஸசைஸில் ஒரு எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒன் குரூப் ஆஃப் மசில்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் வாக்கிங் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். போட் அப்பர் பாடி, லோவர் பாடி, போஸ்டர் கரெக்ஷன், ஃபீட் மூமெண்ட், ஜாயிண்ட் மொபிலிட்டி எல்லாமே நடக்கிற ஒரே எக்ஸசைஸ் வாக்கிங் தான். அண்ட் வாக்கிங் இஸ் த பெஸ்ட் கார்டியாக் எக்ஸசைஸ் ஆல்சோ. அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் டயபெட்டிக் பீப்புளுக்கு குறிப்பாக பேங்க்ரியாஸ்க்கு ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ரொம்ப வரும். ப்ளஸ் வாக் பண்ணும்போது உங்களுக்கு முட்டியை சுற்றி வந்து உங்களுக்கு வந்து இந்த கால்சியம் மொபிலைசேஷன் வந்து ஆகுனால சொல்லப்போனால் முட்டி வலி கூட உங்களுக்கு சரியாகும். நிறைய லேடிஸ் வந்து முட்டி வலின்னு வந்து வாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஒரு ஸ்மால் வாக். நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா இனிஷியேஷன் ஸ்டார்டிங் தான். ஒன்ஸ் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஒன்ஸ் அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா யார் சொன்னாலும் நம்ம நிறுத்த மாட்டோம், நம்ம பார்த்து போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை பற்றி இந்த வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாக்கிங் கண்டிப்பாக உதவும். எல்லா தரப்பிலும் இருக்கும். இது வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு தான், ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு தான். இது வந்து முட்டி தெரிஞ்சுங்க வாக் பண்ணக்கூடாது, நியூரோபதி இருந்தால் வாக் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் வேணாலும் வாக் பண்ணலாம். கார்டியக் பேஷண்ட்ஸ் கூட வாக் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்ட் ஸ்லோ. இதுக்கு முன்னாடி வாக் பண்ணி பழக்கம் என்னென்னா ஸ்டார்ட் வித் 10 minutes கிரேடட் வாக்கிங். ஸோ அதுக்கப்புறம் 15 minutes, அப்புறம் 20 minutes, அப்புறம் 30 minutes. ஸோ எவ்ரி 5 days ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த 5 minutes நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது உங்கள் பாடி வந்து இட் கெட் அடாப்டட். உங்கள் ஹார்ட் ரேட், உங்கள் லங் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஈவன் வாக்கிங்னால பிபி கூட குறையும். ஓகேவா? பைசா கிடையாது. நோ நீட் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் ஜிம் ஆர் எனிதிங் எல்ஸ். அண்ட் நோ நீட் டு பை காஸ்ட்லி காஸ்டியூம்ஸ் அண்ட் ஷூஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் வாக்கிங் அப்போ ப்ராப்பர் ஃபுட்வேர் ரொம்ப தேவை. அண்ட் யூ ஹேவ் டு வியர் அ ஈஸி ஃபிட்டிங் ட்ரெஸ். ஸோ வென்டிலேஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வாக்கிங் வந்து ஃபாஸ்ட் வாக்கிங்கான்னு கேட்பாங்க. வென் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட் கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக் பண்ணுங்க. பட் இனிஷியலாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உங்கள் வாக்கிங் பேட்டர்ன் மாதிரி நடங்க. பட் 3 பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள். You should walk straight. Arm should swing. And foot வந்து ஒரு காலை விட்டு அடுத்த காலை ஒரு ஆவரேஜ் ஸ்பேஸ் விட்டு நடக்கணும். ஸோ கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எல்லாம் இருக்காது அப்படின்லாம் நினச்சோம்னா வேணால் ஷார்ட் ஸ்டெப்ஸ் வைக்கலாம்.